Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணறதா பார்க்க போறோம். சோ இது கடையில விக்கிற ரெடிமேட் பவுடர்லாம் யூஸ் பண்ணாம வீட்லயே பால் யூஸ் பண்ணி எப்படி குலாப் ஜாமுன் பண்ணறதா பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போய்டலாம். இன்னைக்கு வந்து நான் 500 ml பால் எடுத்துர்க்கேன். அதாவது 1/2 லிட்டர். இத வந்து நம்ம நல்லா காய்ச்சிடலாம். இது வந்து நல்லா திக் ஆகுற வரைக்கும் காய்ச்சிக்கங்க. இது வந்து அடி பிடிச்சிரும். சோ அதனால அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. So குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நீங்க வந்து full fat milk தான் யூஸ் பண்ணனும். அதாவது தண்ணி ஊத்தாம திக்கான பாலை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து சுண்டணும். சோ நம்ம வெயிட் பண்ணலாம். இது இப்படியே திக் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க நம்ம ஊத்துன பாலை விட இப்போ கொஞ்சம் பாதி ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சோ சைடுல ஒட்டி இருக்கிற பாலையும் ஸ்கிராட்ச் பண்ணி நீங்க உள்ள தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருங்க. So வந்து 15 to 20 minutes ஆச்சு. எனக்கு இங்க பாருங்க நம்ம 1/2 லிட்டர் பால் ஊத்துறோம் இல்லையா, அது எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி நீங்க கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காம. இன்னும் ஒரு 5 minutesல இது வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணிடலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா நமக்கு திக்கா வரணும். பால்கோவா மாதிரி இருக்கு இல்லீங்களா? சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இத கூல் பண்ணிடலாம். சோ இப்போ இது நல்லா கூல் ஆயிருச்சு. நான் ஒரு பிளேட்ல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதல 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். 1 2 கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா. சோ பேக்கிங் பவுடர் இல்லனா 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கங்க போதும். சோ இப்போ நான் இதல வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கேன். சோ உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ இத சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். சோ இந்த மாவு பிசையும் போதே நீங்க வந்து குலாப் ஜாமுன் மாவு இருக்கு இல்லீங்களா, ரெடிமேடா கடையில விப்பாங்க இல்லையா, சோ அந்த ஸ்மெல் மாதிரியே இருக்கு. அப்படியே பால் பவுடர் ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ இதல நான் பிசைஞ்சு விட்டுட்டு லைட்டா 1 டேபிள்ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து விட்டுக்கறேன். சேர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. சோ இது வந்து 5 minutes கழிச்சு இப்படி குட்டி குட்டியா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கங்க. சோ ஒரு 5 minutes கழிச்சு இத வந்து இப்படி குட்டி குட்டி பால்ஸா நல்லா 2 கை நடுவுலயும் வெச்சு அழுத்தி இப்படி வந்து பால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா பண்ணிக்கங்க. நீங்க வந்து ரொம்ப பெருசா பண்ணீங்கனா ஆயில்ல போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கு அப்புறமா ஜீரால போட்டோம்னா ரொம்ப பெருசா வந்துரும். சோ குட்டி குட்டி பால்ஸாவே இந்த மாதிரி நல்லா அழுத்தி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கங்க. சோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பண்ற அளவுக்கு ஆயில் ஊத்திக்கங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம இந்த பால்ஸை போட்டு எடுத்துடலாம். சோ ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆக கூடாது. சோ நம்ம வந்து ஓவர் ஹீட் ஆயிருச்சுனா போட்டோம்னா இது வந்து கரிஞ்சிடும். குலாப் ஜாமுன் வந்து கரிஞ்சிடும். சோ நம்ம வந்து லோ டு மீடியம் ஹீட்ல வெச்சிட்டு அத வந்து ஒவ்வொரு பால்ஸா போட்டு எடுத்துடலாம் ஆயில்ல. சோ இந்த மாதிரி ஆயில்ல போட்டு நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. இப்போ நம்ம இத ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாத்தீங்களா இவ்ளோ அழகா வந்திருக்கு. இத வந்து நம்ம ஒரு 5 minutes கூல் பண்ணலாம். இதுக்குள்ள நம்ம சக்கரை பாகம் காய்ச்சிடலாம். சோ sugar syrup ரெடி பண்றதுக்கு 2 கப் sugar ஆட் பண்ணிக்கங்க. 2 கப் sugar ஆட் பண்ணிட்டு 2 cups water ஆட் பண்ணிடுறேன். இப்போ sugar நல்லா கரையட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சக்கரை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதல நம்ம ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். இப்போ sugar syrup ரெடி ஆயிருச்சு. நல்லா பாயில் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதல குலாப் ஜாமுனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க. 5 minutes இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோ ஒரு 5 minutes கழிச்சு மறுபடியும் கலந்து விட்டுக்கங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 minutes கரெக்ட்டா கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி இத கூல் பண்ணிடலாம். பாத்தீங்களா எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. சோ இது அப்படியே கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். இது நல்லா வந்து sugar syrupல ஊறணும். இப்போ குலாப் ஜாமுன் நல்லா கூல் ஆயிருச்சு. இத நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. sugar syrup கூட பாருங்க எவ்வளவு அழகா அந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்படியே வந்திருக்கு. இப்போ நம்ம இத கட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. சோ சில நேரத்துல வந்து குலாப் ஜாமுன் நம்ம வந்து கடையில வாங்கி அந்த mix பண்ணி நம்ம செய்யறப்ப நடுவுல வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும். பட் இங்க அது எதுவுமே இல்ல.
சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து வெளியில் பேக்கட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி பிடிக்காது, அந்த பவுடர்லாம் ரெடிமேடில் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றதால ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் இந்த வெளியில் பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து குலாப் ஜாமுனை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.